ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறுநாள் மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து கீழ அதாவது ஹால்ல நின்னுட்ருப்பாங்க. ஹீரோ அப்ப வந்து அ அந்த கேஷ் குடுப்பான். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, "எதுக்கு இந்த கேஷ்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இவ்வளோ நாள் நீ வந்து நான் சொன்ன நாளுக்கும் மேலேயே நீ வந்து இங்க தங்கி என்னுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி குடுத்தல்ல. ஸோ நீ இத வச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்லுவான். உடனே ஹீரோயின் வந்து, "நான் இந்த கேஷ்க்காகலாம் நான் அந்த வேலைய பார்க்கல. என்னையும் எங்க அம்மாவையும் நீங்க நெறைய விஷயத்துல காப்பாத்தியிருக்கீங்க. ஸோ, அதனால தான் நான் இந்த வேலைய உங்களுக்காக இந்த ஹெல்ப்ப பண்ணேன். மிச்சபடி வேற எதுவுமே இல்ல. இந்த கேஷ தந்து என்ன நீங்க வேற ஒரு ஆளா ஆக்கிடாதீங்க ஓம்காரா." அந்த மாரி சொல்லிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு, "இனிமேல் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் தயங்காம என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் ஓடி வந்துருவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துலருந்து போக பாப்பா. அப்ப ரமா அம்மாயி வந்துருவாங்க. வந்துட்டு, "நான் உன்ட்ட சாவித்திரி பூஜை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீ மறந்துட்டியா? ஓம்காராட்ட சொன்னியா ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே "சாரி பாட்டி நான் மறந்துட்டேன்" அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம், "சரி இப்ப போய் ரெடியாச்சும் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பாவியாவையும் கூட்டுக்கோ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் பாவியா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, "நீங்க கவலைப்படாதீங்கக்கா. நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்காக நான் வந்து எனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். இன்னொன்னு வந்து உங்களுக்காக ருத்ரா வச்சிருக்கான்" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் "நீங்க கண்டிப்பா ஓம்காராக்காக இந்த பூஜை பண்ணணும்" அப்படின்ற மாரி ரமாமாயி சொல்லியிருப்பாங்க. அதேமாரி இவங்களும் சொல்றாங்க, "ஓம்கார் அண்ணாக்காக நீங்க கண்டிப்பா இந்த பூஜைய நீங்க பண்ணி தானே ஆகணும்." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஓம்காரா கிட்ட வந்து, "இந்த பூஜை முடிஞ்சோனே நான் இந்த வீட்ட விட்டு போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து பூஜை பண்றதுக்கு அப்படியே வெளில வாராங்க. பூஜை பண்ற அந்த கோயிலுக்குமே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும், பாவியாவும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, "இந்த 2 பேரும் இத புடிங்கப்பா. இது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மரத்துல சுத்திட்டே வரணும். 108 டைம்ஸ் சுத்தணும். உங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும் நெனச்சு நீங்க சுத்தணும்." அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. உடனே இவங்களும் வந்து அவங்க ஹஸ்பண்ட நெனச்சு பாக்குறாங்க. நெனச்சு பாத்துட்டு, அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்டின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்டி யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம், அவங்க வந்து யோசிச்சிருப்பாங்கல்ல. ஸோ, அவங்க வந்து பூஜை பண்றதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப தன்னுடைய ஹஸ்பண்டும் நின்னு அவங்க கூட டான்ஸ் ஆடுற மாரி அவங்க நெனச்சு பாப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மரத்துக்கிட்ட போய் அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ, அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் நெனச்சு தான் சுத்தணும். ஆனா, இவங்க வந்து ரமா அம்மாயி நெனச்சு சுத்திட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ரமா அம்மாயி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓம்காராவ எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஆனா, இந்த ஓம்காராவுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்கி ரமா அம்மாயிய பாத்து அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து அந்த நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிர்றாங்க. இங்க நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஒரு பூஜையில உட்கார்ந்திருப்பான். அப்போ ரமா அம்மாயி சொல்றாங்க, "கௌரி என்னாச்சு? இன்னுமே ஆள காணோமே! உங்க 2 பேத்துக்கும் இந்த சடங்க பண்ணணுமே!" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், கௌரி இனிமேல் வரமாட்டா. எனக்கும் அவளுக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. அவ போயிட்டா. அவ்வளதான் ரமா அம்மாயி." அப்படின்ற மாரி சொல்லிர்றான். இத பார்த்துட்டு ரமா அம்மாயிக்கு சரியான ஒரு ஏமாற்றம். "இவன் என்னடா சொல்றான்? நம்ம பிளான் அப்ப நடக்காதே!" அப்படின்ற மாரி அவங்க வந்து ரூமுக்கு போயிர்றாங்க. ரூமுக்கு போயிட்டு அந்த ரூம்ல உட்காந்து ரொம்ப அழுதுட்டே, "என்ற மோன மதன், நீ வரமாட்டியா? இந்த உலகத்துக்கு நீ வரமாட்டியா? ஆனா நான் உன்ன கூட்டிட்டு வருவேன்னு வாக்கு குடுத்தனே! இந்த ஓம்காரா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் இப்படி பண்ண? இனிமேல் நான் உன்ன எப்படி கொண்டுட்டு வருவேன்? நீ என் கூட இருப்பேன்லாம் நான் நெனச்சேனப்பா!" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சொல்லிட்டு, "அதெல்லாம் இல்ல. நான் உன்ன எப்படியாச்சும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன். எப்படியானுச்சும் கொண்டு வருவேன். நான் இத நடக்க விட மாட்டேன்." அப்படின்ற மாரி அந்த இடத்துல வந்து அழுதுட்டே அப்படியே பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹாலுக்குமே வந்துர்றாங்க. வந்ததுக்கப்புறம் ஜான்வி வந்து அழுதுட்டே இருப்பாங்க. ஸோ, இவன் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பானா, உடனே இவங்க வந்து சொல்றாங்க, "இத பாரு ஓம்காரா, அப்ப எனக்கு என் பையன் மதன் வேணும். அப்படி அவன் இல்ல அப்படின்னா, நீ போய் கௌரிய கூட்டிட்டு வரணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அவன் சொல்றான், "அதெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. நான் தான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே அம்மாயி, எனக்கும் அவளுக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. ஒரு பந்தமும் கிடையாது. எதுக்கு நாங்க கல்யாணம் பண்ணோம்னு எங்களுக்குமே தெரியும். இது கௌரிக்குமே தெரியுமே! நீங்க ஏன் இப்ப இப்டி சொல்றீங்க?" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்காங்க. "நீ கௌரிய கூட்டிட்டு வரணும்." பிகாஸ் அவங்களோட ஐடியா என்னது? இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சு, இவங்களுக்கு பொறக்க போற பிள்ளை தான் அந்த மதன்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. அந்த மேரி அவங்க வந்து மதன கொண்டு வரணும். ஓம்காராவ கொன்றணும் அப்டின்ற மாரி நெனச்சுட்டு இருந்திருக்காங்க. அதான் பிளான் போட்டுருக்காங்க. ஸோ இது இவங்க எல்லாருக்கும் தெரியாதுல்ல. அதனால வந்து "நீ எப்படியாச்சும் கௌரிய கூட்டிட்டு வரணும். அப்படி நீ கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கோயேன்" அப்படின்ற மாரி சொல்லி, "அப்ப நீ அன்னைக்கு ஏன்டா என்ட்ட ஒத்துக்கிட்ட? ட்ராமா போட்டியா என்ட்ட? சரி நீங்க சொல்றதெல்லாம் செய்வேன், வப்பேன்னு. அப்ப நீ என் பிள்ளை கிடையாதா? ஒன்லி நீ ட்ராமா மட்டும் தான் போடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. "நீ இப்ப அவள கூட்டிட்டு வர முடியுமா? முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவன் சொல்றான், "இல்ல அம்மாயி என்னால முடியாது" அப்படின்னு சொல்றான்.
உடனே இவங்க வந்து இப்ப நீ உன்னுடைய ரமா அம்மா என்ன ஆறாங்கன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு என்னமோ சாதிச்ச மாரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா? இவ எதுக்கு இங்க வந்தா? இவ தான் போறேன்னு தானே சொன்னா அப்படின்ற மாரி அவனுமே யோசிச்சுட்டு இருக்கிறான். ஜான்வியும் ரமா அம்மாயியும் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இந்த பாரும்மா ஓம்காரா சொன்னா நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து பூஜைக்கு தானம்மா போயிருந்த. ஏம்மா அப்படி சொன்ன ஓம்காராட்ட அப்படின்ற மாரி அவங்களும் கேட்க, இவங்க சொல்றாங்க, ஓம்காரா வந்து சும்மா தமாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவன் இவள மொறச்சுட்டே அப்படி நெனச்சு பார்க்கான். இவ வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாள்ல கேஷ் குடுக்கும்போதே, இந்த மாரி எனக்கு வேணாம். நீங்க என்ன என்ன வெளி ஆளா பார்க்குறீங்களா? நான் இப்ப போயிருவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பா. ஸோ, அதெல்லாம் வந்து இவன் நெனச்சு பார்த்துட்டுருக்கான். நெனச்சு பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவன் கிட்ட வாராங்க. வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்து ரமா அம்மாயிய வந்து, "நீங்க இந்த வீட்ல வந்து ஓம்காராக்கு என்ன பண்ண போறீங்க? அப்படின்றத உங்க சதி திட்டத்த முறியடிக்கணும்னு தான் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி இவங்க மைண்ட் வாய்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "கண்டிப்பா நீங்க நெனைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன். ஆனா இந்த மேரேஜ்ல அதாவது எங்களுடைய கல்யாணத்துல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. நிச்சயமா கண்டுபிடிப்பேன். அதுவரைக்கும் இந்த வீட்ல இருந்து நான் போமாட்டேன்." அப்படின்ற மாரி இவங்களும் நெனச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓம்காராவ பார்த்துமே, ஓம்காரா சாரி உங்களுக்கு வந்து புடிக்காட்டாலுமே நான் இந்த வீட்ல இருந்து தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து இங்க ஒரு கஷ்டம் இருக்கு. இவங்க வந்து உங்கள ஏதோ பண்ண போறாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்க இஷ்டப்பட்டாலும், படாட்டாலும் நான் இந்த வீட்ல இப்போதைக்கு இருந்து தான் ஆகணும் அப்டின்ற மாரி நெனச்சுட்டு, அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அவனுமே திரும்பி மொறச்சு பார்க்குறான். அப்டி வந்தவங்க ரூம்ல நின்னு அ கடவுள்ட்ட வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ரமா அம்மாயியோட இன்டென்ஷன் வந்து தப்பா தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து என் கூட வந்து எனக்கு துணையா நிக்கணும். ஓம்காராவ காப்பாத்துறதுக்கு. நீங்க தான் எனக்கு ஏதாச்சும் தொண நிக்கணும், ஐடியா குடுக்கணும். எப்பவுமே என் கூட இருங்க அப்டின்ற மாரி ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஓம்காரா வந்துடுறான். வந்துட்டு பொய் சொல்லிட்ட. நல்ல நீ என்ட்ட பொய் சொல்லிட்ட. ட்ராமா போட்டுட்ட. நீ ட்ராமா தானே போடுவ அப்டின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். உடனே இவங்க வந்து சொல்றாங்க, ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க அப்டின்னு சொல்லும்போது, நீ எதுவுமே சொல்ல வேணாம். அதான் எனக்கு தெரிஞ்சுட்டேன். உன்ட்ட கேஷ் குடுக்கும்போது நீ எதுக்கு கேஷ் வாங்கலங்கிற விஷயமே எனக்கு இப்ப தான் புரியுது. உனக்கு வந்து இந்த கேஷ் இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. உனக்கு ஓம்காராவோட ஒய்ஃப் அப்படின்ற அந்த ஸ்தானம் வேணும்னு தான் நீ வந்து இந்த வீட்ல இருக்க. இப்ப கேஷ வாங்கிட்டு போனா, அது உன்ட்ட செலவாயிரும். அதுக்கப்புறம் வந்து நீ கேஷ் கேட்டா நான் தரமாட்டேன்ங்கிறதுக்காக நீ இப்படி பண்ற. இதுனா எங்க வீட்லயே நீ வந்து உன் வாழ்நாள் ஃபுல்லா இருந்து கழிச்சிரலான்னு நீ பார்க்குற அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான். உடனே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் நிப்பாட்டு ஓம்காரா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பத்தி எப்பவுமே இப்படிதான் நினைக்கீங்க. எந்த விஷயத்த எடுத்தாலும் எப்பனாலுமே இப்படிதான் நினைக்கீங்க. எப்ப பார்த்தாலுமே நான் உங்க கண்ணுக்கு இப்படிதான் தெரிவேனா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் இந்த இடத்துல நான் நின்னுட்டு இருக்கேன். உங்களுக்கு அது புரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவன் சொல்றான், "அந்த எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீ போலாம். கிளம்பி போலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், "நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க." அப்படின்ற மாரி அவங்க சொல்ல வராங்க. இவன் எங்க கேட்கறான். அப்படி நம்ம ஹீரோயின, "நீ வந்து நான் சொன்னா கேட்க மாட்ட. நீயாவும் சொன்னாலும் நீ கேட்க மாட்ற. உன்ன என்ன பண்றேன், கழுத்த புடிச்சு வெளில தள்ளுறேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வாரான். இந்த இடத்துல ரமா அம்மாயி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மதன் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கல. ஆனா நிச்சயமா கல்யாணத்த நான் நடத்தி வைப்பேன். உன் அம்மா நடத்தி வைப்பேன். இந்த உலகத்துக்கு உன்ன கூட்டிட்டு வருவேன்டா." அப்படின்ற மாரி இந்த பைத்தியம் தனியா அங்க ஒளறிட்டு இருக்கு. அங்க ஓம்காராவோட அம்மா இத பார்த்துட்டு வந்து, "ஓம்காரா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஒரு நிமிஷம் நின்னு." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவன் யார்ட்டயுமே யார் பேச்சையும் கேட்கிற மாரியே இல்ல. அவள அப்படியே தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அந்த மேரிக்கெல்லாம் ஹாலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு குணசேகரனும் அவனுடைய பிஏவும் வந்திருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம அம்மாயி, "நல்ல வேலை கரெக்ட்டான நேரத்துல வந்திருக்கீங்க 2 பேரும்." அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஜான்வி வந்து, "நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க குணசேகரன்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு வந்து அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்றா. "அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாரி ஓம்காரா ஒய்ஃப வந்து வெளில பத்துறான் அப்படின்ற மாரி. அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம்." அப்படின்ற மாரி சொல்றா. ஸோ இவன் வந்து அந்த இடத்துல ஷாக்ல நின்னுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஹீரோயின் சொல்றாங்க, "என்னோட ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்லையே.
என் ஹஸ்பண்ட்லாம் என்ன வெளில அடிச்சு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குணசேகரன் கேட்குறான். அப்ப ஏன் உங்க கைய வந்து இப்படி புடிச்சு ரொம்ப ஃபோர்ஸா புடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கைய புடிச்சுட்டு, இல்ல இல்ல சார் இவங்க இருக்காங்கல்ல எனக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்க வந்தாங்க. அதனாளைக்கு தான் என்னை இப்படி புடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? ஒரு பெரிய கார். அந்த கார வந்து எனக்கு குடுக்க தான் என்ன வந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இத நாங்க எப்படி நம்புறது? அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கவும், இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கா. இது வந்து ஓம்காரா வந்து எனக்கும் ஓம்காராக்கும் மேரேஜ் மறுபடியும் பண்றதுக்கு தான் அவங்க இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. என்னலாம் இங்கருந்து யாருமே வெளில அடிச்சு பத்தம்லாம் முடியாது. நான் இங்கன தான் இருப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோயினுமே சொல்லிர்றாங்க. சொன்னதுக்கப்புறம் குணசேகரனும் அவனுடைய பிஏவும் அந்த இடத்துல இருந்து போயிர்றாங்க. ஸோ இத பார்த்துட்டு அம்மாயி வந்து, "நீ இவள வெளில பத்தணும்னு நெனச்ச. ஆனா பாத்தியா, இவ தான் உன்ன காப்பாத்தியிருக்கா. பாரு ஓம்காரா" அப்படின்னு சொல்லும்போது, ஓம்காரா வந்து அந்த இடத்துல ஒண்ணுமே பேச முடியாம அந்த இடத்துல இருந்தும் அப்படியே போயிர்றான். ரமா அம்மாயி குணசேகரனையும் பிஏவும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா ஓம்காரா வந்து கௌரி அனுப்புற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல குணசேகரனும் சொல்றான், யாருன்னு தெரியல. பட் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தூரத்துல நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த காலையே பண்ணியிருப்பாங்க போல. பரவால்ல. அதுக்கப்புறம் வந்து இத பார்த்துட்டு அந்த குணசேகரன் சொல்றான், எப்படியோ நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த மாரி சொல்றான். உடனே ரமா அம்மாயி சொல்றாங்க, எப்படியோ நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க. சரி இந்த இடத்துலருந்து நீங்க வெளில போங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவன் கேஷ் கேட்கான். உடனே ரமா அம்மாயும் குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் நிக்கிறா. உடனே அவங்க நெனச்சுட்டு வராங்க, ஐய்யய்யோ! இவ நம்மள கண்டுபிடிச்சுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. "என்ன மோள என்ன பண்ற? கௌரி செல்லக்குட்டி" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்தது மட்டும் இல்லாம, "பாத்தியாம்மா ஓம்காரா வந்து அப்படிதான், கொஞ்சம் அப்படிதான். ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன்ம்மா" அப்படின்ற மாரி ஓம்காராவ பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு வேலை" அப்படின்ற மாரி அவ நெனச்சுட்டு இருப்பா. "சரிம்மா நீ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துலருந்து போறாங்க. "அப்பாடி தப்பிச்சிட்டோம்" அப்படின்ற மாரி. உடனே நம்ம ஹீரோயினுமே, "நீங்க என்ன பிளான் பண்ண போறீங்க? உங்களுக்கு உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்றத கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி அவளும் சொல்லி முடிக்கிறா. அப்படி நேரா அவ ரூம் வாசல்ல நின்னு தன்னுடைய புருஷன அவ சைட் அடிச்சிட்டு இருப்பாளா, ஸோ அத வந்து இவன் பார்க்காத மாரி தான் இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு, "சாரி கௌரி" அப்படின்ற மாரி சொல்லிர்றான். உடனே அவ அந்த இடத்துல இருந்து வந்துட்டுருப்பா. "எனக்கு குணசேகரன் மறுபடியும் வருவான்னு தெரியாது. ஸோ சாரி. நான் உன்ன ரொம்பவே பேசிட்டேன். இப்போ குணசேகரனால நீங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு உனக்கு" அப்படின்ற மாரி அவனுமே சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து, அ எனக்கு வந்து எல்லா பிரச்சனையிலயும் நீங்க வந்து நின்றுருக்கீங்க. எல்லா பிரச்சனையிலயும் என்ன காப்பாத்தியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் நிக்க மாட்டேனா? உங்கள காப்பாத்த மாட்டேனா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. குணசேகரன் வந்து இந்த கேஸ் முடியிற வரைக்கும் நான் வந்து இந்த வீட்ல இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி அவளுமே சொல்றா. உடனே இவனுமே சரி அப்படின்ற மாரி அந்த இடத்துல இருந்து போறான். மறுநாள் ஆகுது நம்ம ஹீரோயின் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. "நீங்க எப்படியோ என்ன வந்து இந்த வீட்ல ஸ்டே பண்ண வச்சுட்டீங்க. ரமா அம்மாயிக்கு எதிரா எனக்கு வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். நீங்க தான் உதவி பண்ணணும்னு" சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, அங்க ஏதோ சவுண்ட் கேட்குது. இத பார்த்துட்டு இருந்த ஹீரோயின், "யாருப்பா இந்த சவுண்டு? என்ன சவுண்டு?" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளியில வாராங்க. அப்புறம் அம்மா ஏதோ ஒரு திங்ஸ தள்ளிட்டு போற மாரி சவுண்ட் கேட்கு. ஸோ இத பார்த்துட்டு ஹீரோயினுமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு கீழ வந்துடுறாங்க. அவங்களும் யாருக்கும் தெரியாம அந்த க கப்போர்ட வந்து தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. பெரிய பெட்டிமா இருக்கு. ஸோ அத தள்ளி போயிட்டுருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்க நின்னு பார்த்துட்டு இருப்பாளா, அந்த இடத்துல வந்து ஒரு பொருள கீழ தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டு அங்க ஒளிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரமாமாயிக்கு வந்து கேட்டுருமா, அந்த இடத்துல நின்னுட்டு, "யாருப்பா இது? யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க. யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டுருப்பாங்க. அந்த இடத்துல ஓம்காரம் வந்துடுறான். வந்துட்டு "ரமாமாயி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே அவங்க வந்து அவன்கிட்ட போய் ஒரு ஆக்ட்ட போடுறாங்க. "என்னப்பா என்ன பண்ற? கௌரி என்ன பண்றா? சரி அந்த சடங்கு பண்ணணும்ல, உனக்கு ஓகே தானே?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் "சரி பண்ணலாம். உங்களுக்கு எதுல விஷயத்துல சந்தோஷமோ, அந்த விஷயத்துல எனக்கும் சந்தோஷம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனும் "சரிப்பா, அப்படி நீ போ." அப்படின்ற மாரி அவனையும் வழி அனுப்பி வச்சுட்டு, அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அப்படியே தள்ளிட்டே போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் எஞ்சு பின்னாடியே வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரம்மா அம்மாயி எங்க போனாங்க? அப்படின்ற மாரி அவ பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த இடத்துக்கு யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ரம்மா அம்மாயி. கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன என்ன விஷயம்? நீ என்ன இங்க பயந்துட்டு நின்னுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இந்த எனக்கு வந்து ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நீங்க ஏதோ ஒரு பெட்டிய தள்ளிட்டு போற மாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ என்ன ஃபாலோ பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாலோலாம் பண்ணல. நான் தற்செயலா பார்த்தேன். நீங்க ஏதோ தள்ளிட்டு போயிட்டுருந்தீங்க. நீங்க வேலைக்காரன கூப்பிட்டுருக்கலாமே. எதுக்கு நீங்க கூப்பிடல? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. எப்போனாலுமே நம்ம வேலைக்காரன்ட்ட வேலையாவக்கூடாது. நம்மளுடைய பொருள் தானே. ஸோ நம்ம தான் தள்ளி வைக்கணும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம, ஓம்காரா என்ன பண்றான்? அவன் கூட சேர்ந்து நீ வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அப்படின்ற மாரி ஓம்காராவ பத்தியே அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணி, இவளையும் அவனையும் வந்து சேர்த்து வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, "ரமாம்மா ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடுறா. போயிட்டு நம்ம ஹீரோட்ட வாரா வந்துட்டு, "ஏங்க நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ற மாரி சொல்றா. உடனே எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரமா அம்மாயின்னு ஸ்டார்ட் பண்றா. "தயவு செஞ்சு நீ வெளில போயிரு ரூம விட்டு" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். உடனே இவ வெளில வந்து சொல்லிட்டு இருக்கா, "இவருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இந்த ரமா அம்மாய பத்தி இவருக்கு புரியவே மாட்டுது" அப்படின்ற மாரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. மறுபடியுமே ஏதோ சவுண்ட் கேட்குது நம்ம ஹீரோயினுக்கு. உடனே அவ பால்கனி சைடு வந்து பார்க்குறா. ரமா அம்மாயி நடுராத்திரில நின்னு என்னத்தையோ தோண்டிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு இப்படி நடுராத்திரில நின்னு என்னமோ தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி பார்க்குறா. உடனே அவங்க அந்த குழிய தோண்டிட்டு இருக்கும்போதே என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஓம்காரா இந்த உலகத்துல இருந்து போகும்போது என்னுடைய மதன் வருவான்" அப்படின்னு சொல்லி அந்த குழிய தோண்டிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம கௌரிக்கு சரியான ஷாக்கு. ஓம்கார பேர சொல்றாங்க. இந்த குழிய தோண்டுறாங்க. ஒருவேளை இந்த குழி ஓம்காராக்காக இருக்குமோ? ஐயோ! நான் ஓம்காராவ காப்பாத்தணுமே! இவங்க என்ன செய்ய போறாங்க? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருப்பா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.